கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவன் அரசியல் பண்ண போறாங்க? எப்படி விஜய் கரை சேர போறாங்க? இது ஒழுங்கமான கூட்டமா இல்ல கூட்டம் நடத்தும்போது பீர் பாட்டில் வச்சு ஒழுங்கமான கூட்டமா? பீர் பாட்டில வச்சு சாப்பாடை போட்டு எப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு பூச்சி அடிச்சுட்டாப்பா அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்துனாங்க திமுக. அது ஒழுங்கமான கூட்டம். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நாகரிகமான தமிழ்நாட்டு அரசியல் களத்தை வந்து நீங்க வந்து பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்களா பேசிட்டு கேட்கிறேன். கேவலமா ஒரு சாப்பாடு வங்கியில பீர் பாட்டில வச்சு இந்த பூச்சி வச்சு பயிற்சி நடத்துறீங்கன்னா இதோட மோசமான நிகழ்வு நடத்துறோம்னா அந்த பீர் பாட்டில் கொடுத்தோமா பிரியாணி கொண்டு கொடுத்தோமா? இது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அப்பட்டமாக அதிமுகவும் திமுகவும் அரசியல் கையாளுகிறாங்க. கமிஷன்ல முழுகி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரவாணி தண்ணி மாதிரி தூய்மையான அரசு நீக்க போறாரு புகார் தெரிவித்த தலைவர் விஜய் அவர்கள் அவரை வந்து அந்த கூட்டத்தை இதை யார் கண்ட்ரோல் இல்லாத இதோட தாண்டி அறிவிக்க மறந்தது ஒரு சொல்லிக்கிறாரு. அதான் சொல்றேங்க. அவர் விஜய் வந்து இது பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. அது எப்படி நம்ம என்கரேஜ் அதை நம்ம தவிர்க்க முடியல. அப்புறம் கடற்கரை ஓரம் எல்லாத்தையும் பக்குவப்படுத்த வேண்டும். இந்த நாட்டை தூய்மையான அரசியல் புரிய வேண்டும். இந்த நாட்டில் வந்து ஏழை வாழ்வாதாரம் உயர வேண்டும். அரசியல் பிரச்சனை வந்து விஜய் பாத்தீங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேணும். நீங்க எல்லாத்தையும் வரி வாங்குறீங்களா இல்லையா? அந்த வரி உங்களுக்கு சமூக தீபப்படுறதா இல்லையா? இந்த இலாக்கா யாருக்கு இருக்குன்னு தெரியுமா இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை நான் பாதுகாத்து இந்த மாதிரி நம்ம வந்தா யாருக்கு இஷ்யூர் ஆகும்? பொதுமக்களுக்கு இடையூறு ஆகும். 2 நாள் ஆகல. இது யார் இடையூறாக பண்ணணும்? இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அவ்வளோ கண்ட்ரோல் நீங்க வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு தமிழக அரசு கடமை ஏன்னு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மேல இருந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சட்டம் நடந்துச்சு, இந்த மாதிரி கீழே விட்டாங்க சொல்லி ஒரு நெகட்டிவான தமிழக கொண்டு மீதும் பாத்தீங்கன்னா ஒரு தவறான கருத்தை சிகிச்சைக்கும் முயற்சி யார் வரா சார் கோயம்புத்தூருக்கு ரோட் நான் கேட்கிறேன். நீங்க போறது தீகா பங்கு சுபவீர் பங்கு அதே பண்ண ரோட் ஷோ நடத்துறீங்க. ஏற்கனவே பிளான் இருந்தது ரோட் ஷோ நடத்துறதுல உதயநிதி பிளான் இருந்தது. உதயநிதி அவர்கள் வந்து ரோட் ஷோ நடத்தலாம். அறிவிக்கப்படாத கிடையாது, பிரச்சனை கிடையாது. அந்த கூட்டம் கூட நான் கேட்கிறேன். நீங்க ரசிகரை பார்க்க ஒரு கூட்டம் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் போனா தமிழ்நாட்டு போனா